அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு வந்து என்ன டவுட்டோ அதை நீங்கள் இப்போ கேளுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் உங்கள் நேம் வந்து நான் சொல்லும்போது நீங்கள் உங்கள் டவுட்டை கேட்கலாம். ஓகேங்களா? சரி, சொல்லுங்கப்பா. நிதின், உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நிதின்க்கு என்ன டவுட்டு? நிதின், டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, வேற யாருக்கும் டவுட் இருந்தால் கேளுங்க. ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், கொடுங்க. உங்கள் டவுட் என்னன்னு இப்போ கேளுங்க. லக்ஷிதா, நீங்கள் உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. லக்ஷிதா, லக்ஷிதா உங்கள் டவுட் கேளுங்க. லக்ஷிதா. ஓகே, தரணி உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கப்பா, அன்மியூட் பண்ணிட்டு. ஓகே, யாருக்கும் ஆடியோ கனெக்ட் ஆகலையான்னு எனக்கு தெரியல. கார்த்திக் ராஜா உங்கள் டவுட் கேளுங்க. கார்த்திக் ராஜா, கார்த்திக் ராஜா சொல்லுங்க, பேசுங்க. ஹலோ சார், குட் மார்னிங் ஹலோ, சார். சொல்லுங்க. குட் மார்னிங். என்ன டவுட்பா? சார், நான் 681 பிசி சார். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் பா. எஸ் சார். இப்போ வந்து ஆல் இந்தியா கோட்டா பார்ட்டிசிபேட் பண்றது ஒரு டவுட் சார். சொல்லுங்க. சார், வீட்டில் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க சார். ஆல் இந்தியா கோட்டால வந்து இப்போ நீங்க ரேங்க் லிஸ்ட் ஒரு ரேங்க் சொன்னீங்களா சார்? ஆ, எம்எம்சி ஸ்டான்லி ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு ம் 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 அதுல வந்து ரவுண்ட் 3ல 10,000 ரேங்க் வரைக்கும் ஸ்டான்லி க்ளோஸ் ஆகுற மாதிரி பார்த்தேன் சார். ஆ, இப்போ வந்து நான் ரவுண்ட் 3 அதுல போனேன்னா எனக்கு ஸ்டான்லி ம், கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஆ. ஸ்டேட் கோட்டால கொஞ்சம் டவுட் தான் சார். ஆனா கீழ்பாக் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சார் நான். இல்ல தங்கம், நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆல் இந்தியா கோட்டால உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்குமோ ஸ்டேட் கோட்டால அதை விட பெட்டர் வீட்ல காலேஜே என்ன கிடைக்கும். பயப்படுறாங்கன்னா இப்ப கண்ணு, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆல் இந்தியா கோட்டால ஒரு காலேஜ் கிடைக்குதுன்னா அதை விட பெட்டர் காலேஜ் தமிழ்நாட்டுல கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அங்க 15% ஒன்லி தமிழ்நாட்டுல இருந்து 15% சீட்டுக்கு த்ரூ அவுட் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் போட்டி போடுறாங்க. தமிழ்நாட்டுல 36 காலேஜுக்கு 85% சீட்டுக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே போட்டி போடுறாங்க. எஸ் சார். அதனால நீங்க சொல்ற கான்செப்ட் வந்து அப்படி வராது. சரியா? அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ரேங்க் லிஸ்டே வராம எப்படி உங்களுக்கு கீழ்பாக் தான் கிடைக்கும்னு நீங்க டிசைட் பண்றீங்க? யூ டோன்ட் இல்லைங்க நோ சார். யுவர் தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க். தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் தெரியாம ஹவு டு யூ சே தட் உங்களுக்கு தமிழ்நாட்டுல கீழ்பாக் தான் கிடைக்கும்னு அதுக்குள்ள எப்படி நீங்க டிசைட் பண்றீங்க? இந்த 19th தான் சென்டர். எல்லாருக்குமே தமிழ்நாடு ரேங்க் தெரியும். ஆ ஸோ எஸ் சார். கைண்ட்லி வெயிட். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து எந்த டிஸ்கஷனும் அதை பத்தி யோசிக்காதீங்க. 19ஆம் தேதி அட்லீஸ்ட் டுமாரோ, ஒரே ஒரு நாள் தான் யூ ஆர் கோயிங் டு வெயிட். 19ஆம் தேதி ஃபைனலி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும் தமிழ்நாட்டுக்கு. அப்ப நீங்க சொல்றது தான் கரெக்டா இருக்குமே தவிர இப்ப நீங்க சொல்றது முழுக்க முழுக்க சரின்னு நம்ம டிசைட் பண்ண முடியாதுப்பா. நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. பட் நான் என்ன சொல்றேன், ஆல் இண்டியா கோட்டால உங்களுக்கு விருப்பமுள்ள கல்லூரி மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. கிடைச்சா ஜாயின் பண்ணுவேன் அப்படின்றத மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. எந்த பிரச்சனையும் வராது. கிடைச்சி நான் ஜாயின் பண்ண மாட்டேங்கும் போது தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரப்போகுது. அதுவும் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குன்னு வச்சுக்குவோம். கிடைச்சா நான் ஜாயின் பண்ணுவேங்கிறத மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. தேர்ட் ரவுண்ட் எஸ் வரைக்கும்லாம் சார். யோசிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கூட ஆல் இண்டியா கோட்டால இந்த காலேஜ் கிடைச்சா நான் ஜாயின் பண்ணுவேன். அதாவது எக்ஸாம்பிளுக்கு எம்எம்சி ஸ்டான்லி இந்த ரெண்டுல ஒன்று கிடைச்சா ஜாயின் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கே அப்படின்னா அந்த ரெண்டை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. இல்லை ஜிப்மரும் உங்களுக்கு ஆசை இருக்குன்னா ஜிப்மர், எம்எம்சி, ஸ்டான்லி போடுங்க. கிடைச்சா போங்க, கிடைக்கலன்னா யூ நீட் நாட் வரி. தமிழ்நாட்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணி அதில் 36 காலேஜுமே போடுங்க உங்க திருப்திக்கு. என்ன காலேஜ் உங்க ஆர்டர்ல கிடைக்குதோ அதில் போய் கம்பல்சரி ஜாயின் பண்ணிடலாம். ஓகேங்க சார். இப்போ ஸ்டேட் கோட்டால ரவுண்ட் 2ல ஒரு காலேஜ் ஆசைப்படுறேன் சார். அந்த காலேஜ் ரவுண்ட் 2ல கிடைக்கல. ரவுண்ட் 3க்கு போகும்போது ஃபைன் கட்டுற மாதிரி இருக்குமா சார்? ஃபைன்லாம் கிடையாது. நீங்க அந்த ஆல்ரெடி ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஜஸ்ட் அப்கிரேடேஷன் தான், நோ ஃபைன். ஆ ஓகேங்க சார். கிடைக்காத காலேஜுக்கெல்லாம் ஃபைன் போட மாட்டாங்கப்பா. அது மட்டும் இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணிடுறீங்க. செகண்ட் ரவுண்ட் ஒரு காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்றீங்க, கிடைக்கல. தேர்ட் ரவுண்ட்லயும் திருப்பி சாய்ஸ் ஃபில் பண்றீங்க. அந்த டயத்துல நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் மூலியமா அலாட் பண்ண ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அதனால ஃபைன்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க கேட்ட ஓகே. காலேஜ் அவங்க கொடுக்கலங்கிறது உங்க தப்பு கிடையாது. எஸ் சார். அதனால ஃபைன் எஸ் சார். கிடையாது. ம், ஓகே. தேங்க்யூ கிளியராப்பா? சார். வெரி குட், வெரி குட். டவுட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. காட் பிளஸ் யூ. சாய் மித்ரா, தேங்க்யூ சார். உங்க டவுட் என்னங்கறத அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கப்பா. சாய் மித்ரா. Yes, sir. Good morning, sir. வெரி குட் மார்னிங்.
சார் இப்போ சொல்லுங்க. ஆக்சுவலி நான் நீட்ல கொஞ்சம் மார்க் கம்மி தான் சார். ஐ காட் லைக் ஓகே. 337 சார். ம். நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல எனக்கு எந்த காலேஜும் அலாட் ஆகலைன்னா ம். நான் என்னோட இது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த இது போயிருமா, இல்ல நான் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஆட்டோமேட்டிக்கலி டில் ரெஜிஸ்டர் ஃபோர்த் பண்ணாதான் ரவுண்ட் போகுமா? ஆட்டோமேட்டிக்கலி டில் ஃபோர்த் ரவுண்ட் யூ வில் பி மூவ்டு. எந்த ஒரு ஓகே. ரெஜிஸ்ட்ரேஷனும் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுல ஒரு காலேஜ் கிடைக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் மூவ் டு கன்சிக்யூட்டிவ் நெக்ஸ்ட் ரவுண்ட் டில் ஃபோர்த் ரவுண்ட். உங்களுக்கு அலாட் ஆகலைன்னா ஈவன் ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் வச்சா கூட அது வரைக்குமே உங்க மூவ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கலி இருக்கும். நீங்க ஜஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டெப்ல தான் போய் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே சார். இப்போ ஆ. ஒருவேளை எனக்கு செகண்ட் ரவுண்ட்ல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான் கிடைச்சிருக்கு, ஆனா ம். நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போக விருப்பப்படுறேன்னா நான் போய் ஜாயின் பண்ணிட்டாதான் பண்ண முடியுமா சார்? ஜாயின் பண்ணணும். இல்லைன்னா இல்ல செகண்ட் ரவுண்ட் தமிழ்நாடுனா உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல நீங்க டைரக்டா ஓகே. பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஜாயின் பண்ணாட்டி கூட. ஓகே. தமிழ்நாட்டுல இந்த ஓகே. வருஷத்துக்கு 2024க்கு ஃப்ரீ எக்ஸிட் செகண்ட் ரவுண்டுக்கு இருக்குங்கிறதுனால நீங்க தேர்ட் ரவுண்ட்ல டைரக்டா நீங்க காலேஜ் கிடைச்ச காலேஜ்ல ஜாயின் பண்ணாம கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே சார். தமிழ்நாட்டுக்கு மட்டும், நாட் ஃபார் ஆல் இந்தியா கோட்டா. ஓகே சார். There are different தேங்க்யூ rules சார். for Tamil Nadu as well as All India கோட்டா. அது நம்ம பார்த்துக்கணும். தமிழ்நாட்டுல ரெண்டாவது ரவுண்ட்ல நீங்க ஃப்ரீ எக்ஸிட் உண்டு. பட் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு செகண்ட் ரவுண்டுக்கு ஃப்ரீ எக்ஸிட் இல்ல. இந்த நீங்க சொன்ன இடத்துல இன்னொரு குழந்தைக்கு டவுட் வரும்ப்பா, அதனால சொல்றேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மத்தவங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, அப்ப ஆல் இந்தியா கோட்டால நான் டீம்டு யூனிவர்சிட்டி போறேன் செகண்ட் ரவுண்டுக்கு, கிடைச்சிடுச்சு, ஜாயின் பண்ணல, அப்ப எனக்கு ஃபைன் இல்லையான்னு நினைச்சுக்க கூடாது. ஆல் இந்தியா கோட்டால செகண்ட் ரவுண்ட்ல எந்த ஒரு காலேஜ் அலாட் ஆகி நம்ம ஜாயின் பண்ணலனாலும் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனா போயிடும். பட் தமிழ்நாட்டுல செகண்ட் ரவுண்ட்ல நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் அலாட் பண்ணி நம்ம போய் ஜாயின் பண்ணலன்னா கூட, அலாட் பண்ண சீட்ல ஜாயின் பண்ணலன்னா கூட ஃபைன் கிடையாது. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் ரூல் செகண்ட் ரவுண்டுக்கு, தமிழ்நாட்டுக்கும் ஆல் இந்தியா கோட்டாவுக்கும். ஓகேப்பா? சார் இப்போ ஃபைனா போறது வந்து நான் இப்போ கொடுத்த 11,000 தான் ஃபைனா போகுமா, இல்ல நம்ம கண்டிப்பா. எக்ஸ்ட்ராவா பே பண்றது? இல்ல உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் தான் ஃபைனா போகும். தட் இஸ் இன் ஆல் இந்தியா கோட்டா. ஆனா அந்த 11,000 அப்படிங்கறத நீங்க கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் பே பண்றீங்க. டீம்டு யூனிவர்சிட்டினா 2,05,000 பே பண்ணுவாங்க. எனக்கு செகண்ட் ரவுண்ட்ல டீம்டு யூனிவர்சிட்டி ஒன்று அலாட் பண்ணாங்க ஆல் இந்தியா கோட்டால, நான் போய் ஜாயின் பண்ணேன்னா அந்த 2,00,000 வாட் எவர் த செக்யூரிட்டி டெபாசிட் அது மட்டும் ஃபைனா போகும். ஓகே. உங்களுக்கு ஓகே சார். கவர்மெண்ட் சீட் அலாட் ஆகி நீங்க போய் சேரலன்னா அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் சீட் அலாட் பண்ண நம்ம ஜாயின் பண்ணுவோம். சொல்றேன், ஒருவேளை செகண்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் சீட் அலாட் ஆகி நம்ம போய் ஜாயின் பண்ணலன்னா ஆல் இந்தியா கோட்டால நீங்க பண்ண அந்த 11,000 மட்டும் தான் ஃபைன். ஓகே சார். எக்ஸ்ட்ரா தேங்க்யூ சார். பேமெண்ட் எதுவும் இருக்காது. ஓகேப்பா. தன்யா, உங்க டவுட் என்ன? அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. தன்யா, டக்குன்னு கேளுங்க, நிறைய பேர் லைன்ல வெயிட் பண்றாங்க. தன்யா வணக்கம் சொல்லுங்க. சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் பாப்பா 264ங்க சார். ஓகே சார். எஸ்சிஏ கேட்டகரிங்க சார். இப்போ ஆல் எஸ் இந்தியா சார். கோட்டா அப்ளை பண்ணலாமாங்க சார்? சார், ஆல் இந்தியா கோட்டாவுக்கு ஜஸ்ட் பாஸ் பண்ணிருக்கவங்க கூட அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுங்கிறது நம்ம அதாவது 129 மார்க்ஸ், 127 அந்த பாஸ் மார்க் என்னவோ அது வரைக்குமே அப்ளை பண்ணலாங்க. அப்ளை பண்ணிட்டு ஓகே நீங்க சார். கவர்மெண்ட் சீட் மட்டும் கிடைக்கிறது டவுட். பட் நீங்க அப்ளை பண்ணி ஓகே பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஃபுல் எலிஜிபிள். ஓகே ஓகே. அப்படி பண்ற மாதிரி தான் இங்க பக்கத்துல என்னென்ன ஸ்டேட் போடலாங்க சார் நம்ம? சார், அது நீங்க தான் டிசைட் பண்ணணும் எந்த ஸ்டேட்னா ஓ ஓகேன்னு. இப்ப கேரளா இருக்கு, கர்நாடகா ஓகே இருக்கு, புதுச்சேரி இருக்கு. நீங்க இந்தியால எத்தனை காலேஜ் வேணா நீங்க போடலாம். நம்ம எந்த ஓகே ஸ்டேட்ல வரைக்கும் போய் படிக்க ரெடியா இருக்கோமோ அந்த ஸ்டேட்ல நீங்க ஃபில் பண்ணுங்க. அது ஓகே எல்லாமே ஓகேங்க சார். சாய்ஸ் ஃபில்லிங்ல காட்டும். அன்லிமிட்டடா நம்ம ஃபில் பண்ணலாம். இத்தனை காலேஜ் தான் லிமிட்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்க சார். அப்புறம் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு மற்ற ஸ்டேட்ல எங்கேங்க சார் ஃபீஸ் கொஞ்சம் குறைவா இருக்குங்க சார்? சார், ஃபீஸுங்கிறது இப்போ கிட்டத்தட்ட எல்லாம் 13 லட்சம், 12 லட்சம், 15 லட்சம் அப்படின்னு 13 அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. 16 அந்த மாதிரி ஓகேங்க கொண்டு வந்துட்டாங்க டியூஷன் ஃபீஸ். கிட்டத்தட்ட ரொம்ப கம்மின்னுலாம் கிடையாது. அப்படி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அங்க கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிடும். 500க்கு மேல, 550க்கு மேல போயிடும். ஓகே ஓகேங்க சார். ஓகேங்க சார். எஸ் சார். எஸ் சார். சரிங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஓகே. சார். தேங்க்யூ சார். எஸ் சார். கோபால் லைன்ல இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கப்பா. கோபால், குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். சொல்லுங்க சார், நான் 141 கட் ஆஃப் சார், பிடபிள்யூடி கேட்டகரி சார். ஓகே. உங்களுக்கு சீட் வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்ல உங்க நம்பர் இல்லைங்கிறத செக் பண்ணிட்டீங்களா? எஸ் சார், செக் பண்ணிட்டு இல்லை சார். 100% உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும். யூ ஆர் எ டாக்டர். சார், ஒரு டவுட் சார். ம். நான் இப்போ வந்து பிஃபார்ம் படிச்சுட்டு இருக்கேன் சார், ஃபர்ஸ்ட் இயரு. தாராளமா நீங்க என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க பிஃபார்ம் படிக்கிற கல்லூரியில போயிட்டு போனஃபைட் சர்டிபிகேட் இப்போதைக்கு வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கிட்டேன் சார்.
அதை எடுத்துட்டு கவுன்சிலிங்க்கு போங்க. சாரி, கவுன்சிலிங் போங்க. சீட்டு வந்து கண்டிப்பா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சேர வேண்டிய காலேஜுக்கு போங்க. காலேஜ்ல போய் அட்மிஷன் ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணுவாங்க. டிசி கொடுத்தா ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. டிசிக்கு 10 நாள் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. நீங்க இப்ப பிஃபார்ம் அதாவது நீங்க அலாட் ஆன காலேஜ்ல போய் அட்மிஷன் எல்லாம் உறுதி பண்ணிட்டு நீங்க இப்ப அந்த காலேஜ்ல கிடைச்ச அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், அந்த காலேஜுக்கு போய் பேமெண்ட் பண்ண ஃபீஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க பிஃபார்ம் படிக்கிற கல்லூரிக்கு போய் அங்க அதெல்லாம் திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுங்க. அதை அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு சர்டன் ஃபைன் போடலாம். எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. தட் டிஃபர்ஸ் ஃப்ரம் காலேஜ் டு காலேஜ். அந்த ஃபைனை பே பண்ணிட்டு, இல்ல ஃபைன் இல்லாம கூட கொடுக்கலாம், பிசிக்கலி சேலஞ்சு அப்படிங்கிறதுனால. நீங்க வந்து அது ஃபைன் இருந்தா கட்டிட்டு டிசி வாங்கிக்கோங்க. ரொம்ப இருக்காது, லெஸ் தென் 1 lakh தான் இருக்கும் ஃபைன். அதனால நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. அதை கட்டிட்டு நீங்க டிசியை வாங்கிட்டு வந்து இங்க இது பண்ணிடலாம், அட்மிஷனை உறுதி பண்ணிடலாம். பட் இது எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா தான் நடக்க போகுது. அதனால யூ நீட் நாட் வரி. ரொம்ப இதை சார் பத்தி இப்ப வந்து கவலைப்பட தேவையில்ல. இப்ப அப்ளிகேஷனுக்கு சார் தமிழ்நாடுல 12th டிசி வந்து ஸ்கேன் காப்பி கொடுத்துறேன் சார், அது ப்ராப்ளம் வருமா சார்? அதெல்லாம் பிரச்சனை இல்லை தங்கம். அதெல்லாம் கண்ணு, இப்போ உங்க நேம் இன்எலிஜிபிள்ல இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். ஓகே சார். அவ்வளவுதான், உங்களுக்கு அக்செப்டட். இன்எலிஜிபிள்ல பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸோட இன்எலிஜிபிள் லிஸ்ட்ல உங்க நம்பர் இல்ல. யூ நீட் நாட் வரி, பி ஹாப்பி, யூ ஆர் செலக்டட். ஓகேயா? ஓகே. காட் பிளஸ் யூ. வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஆல் இந்தியா கோட்டாங்களா சார்? என்ன தங்கம்? ஆல் இந்தியா கோட்டாக்கு ட்ரை பண்ணலாமா சார்? ஆல் இந்தியா கோட்டாலையும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா நீங்க ஆல் இந்தியா கோட்டால பிசிக்கலி சேலஞ்சில ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் அங்க கிடைச்சதுன்னா அதுல நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. இங்க இன்னொரு பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கோ அல்லது பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட் இனஃப் நம்பர் இல்லைன்னா ஜெனரலுக்கோ அந்த சீட் தமிழ்நாட்டுக்கு வந்துடும்ல. எஸ் சார். ஆல் இந்தியால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும் அதை சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஓகே சார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. அதுல கிடைச்சதுன்னா இன்னும் நமக்கு சந்தோஷம் தானே. ஆனா எல்லாம் ஒண்ணுதான். ஆல் இந்தியா கோட்டால சேர்ந்தாலும் ஒண்ணுதான், ஸ்டேட் கோட்டால சேர்ந்தாலும் ஒண்ணுதான். நோ நீட் டு வரி. ஓகே. காட் தேங்க்யூ. பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. லக்ஷிதா லைன்ல இருக்கீங்களா? சார் இருக்கோம் சொல்லுங்க. சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார் மேடம். பையன் வந்து 601 எம்பிசி சார். ஓகே மேம். இப்ப நான் ஆல் இந்தியால வந்து டீம்டு காலேஜ் செலக்ட் பண்ணிட்டு ரவுண்ட் 2 ஸ்டேட் கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணா அந்த டெபாசிட் அமௌண்ட் அப்ப போயிடுமா சார்? இல்ல மேம், உங்களுக்கு நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்றீங்க. செலக்ட் பண்றது அலாட் ஓகே சார். ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அலாட் ஆனதுல ஜாயின் அலாட் ஆயிடுது பண்ணுவீங்களா சார். மாட்டீங்களா? இந்த கவர்மெண்ட் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் கிடைச்சதுன்னா சேர மாட்டேன் சார். அப்படி இல்லாட்டி சேரலாம். பையன் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு. சரி, அப்ப அப்ப ரவுண்ட் 2 பிஎஸ்ஜி எல்லாம் வரைக்கும் வேணாமா? போது அந்த பிஎஸ்ஜி முடிஞ்சு பிஎஸ்ஜி கேஎம்சிஹெச் வேலம்மாள்லாம் வேண்டாமா உங்களுக்கு? அதெல்லாம் வேண்டாம் சார். அதெல்லாம் வேணாம். செல்ஃப் ஃபினான்சிங் எதுவுமே வேண்டாம். ராமச்சந்திரா ஓகே மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஓகே சாய்ஸ் ஓகே. டீம்டு அப்போ யூனிவர்சிட்டில. அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் மேடம். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வர பிரச்சனை கிடையாது வரைக்கும் சார். அந்த ரிசல்ட் வர வரைக்கும் உங்களுக்கு ஜாயினிங் டேட்டுக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டுல ரிசல்ட் விட்டுடுவாங்க. ஆமா சார். ஆமா விட்டுட்டா நீங்க இங்க கிடைச்சிருச்சுன்னா இங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஒருவேளை ஆமா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நமக்கு நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ற காலேஜ் எதுவும் கிடைக்கலன்னா செகண்ட் ரவுண்ட் போவோம் இல்லைங்களா? அப்ப நம்ம ராமச்சந்திரால ஆமா அட்மிஷன் போட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைக்கு. ஆ அப்படி நீங்க ஆ அட்மிஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ம் சீட்டை ரிசைன் பண்றது அப்படிங்கிறது செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாளா இருக்கும். இல்ல அவங்க மேபி அவங்க ஒரு நியூ டேட் கொடுப்பாங்க, இந்த டேட்டுக்குள்ள நீங்க ரிசைன் ஓகே பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் அப்படின்னு சொல்லி. சரி. அது வந்து அந்த அதுக்கப்புறம் நீங்க ரிசைன் பண்ண முடியாது. 29th ஆகஸ்டோட முடிஞ்சிருது சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இல்ல வந்து. அது ஓகே மேடம், தட் இஸ் டிஃபரெண்ட். ம் நான் என்ன சொல்றேன், ம் உங்களுக்கு ரிசிக்னேஷன் டேட் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு இன்னும் அவங்க கொடுக்கல. ஓ குடுக்கலையா சார்? ஓகே. அவங்க இனிமேதான் அது கொடுப்பாங்களே. ரிசிக்னேஷன் டேட்னு ஒண்ணு சொல்லி புதுசா கொடுப்பான், அது ஓ ஷெட்யூல்ல ஓ இருக்காது. ஓகே சார். ஓ சரி சரி. ஓகே. அதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அந்த ம் ம் டேட்டுக்கு ம். முன்னாடி ரிசைன் பண்ணணும். இல்லைன்னா நீங்க அதுல இருந்து வர முடியாது. ஈவன் செகண்ட் ஆனா அது ரவுண்டுக்கு முன்னாடி அதுக்குள்ள கூட நம்ம ரிசைன் பண்ண முடியாது. நம்மளோட செகண்ட் ரவுண்ட் ஸ்டேட்டஸ் தெரியாது இல்ல சார்? தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட் ஸ்டேட்டஸ் அது தெரியாது. அது வந்து நம்ம அதுதான் தெரியாது. கொஞ்சம் இஷ்யூ. போன வருஷம் கணக்குப்படி அது தெரியாது. போன வருஷம் வந்து ரிசிக்னேஷன் தெரியாது. டேட் கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அப்பனா நம்ம வந்து ஒண்ணு ஃபோர்கிவ் பண்ணணும் அந்த மணியை, இல்லாட்டி கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சதுன்னா ஃபோர்கிவ் பண்ணிட்டு தான் வர மாதிரி இருக்கும் இல்லையா சார்? ஆமா மேடம். ஆனா ரிசிக்னேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ரிசிக்னேஷன் மீன்ஸ் யூ நீட் டு பே சம் அதர் ஃபுல் அமௌண்ட்லாம் கேட்கலாம். சம்திங் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு, ஓகே பிகர் ஓகே இஷ்யூ சார். வர வாய்ப்பு இருக்கு. ரிசிக்னேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபோர்ஃபீச்சர். ஃபோர்ஃபீட் பண்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட். தட் ஆல் ஃப்ரீ ஃப்ரீ எக்ஸிட்ஸ் ஆர் எக்ஸிட்.
applicable only before the resignation date. நீங்க ரிசைன் பண்றதுக்கு ரிசிக்னேஷன் டேட்டுக்கு முன்னாடி தான் ஃபோர் ஃபீச்சர்ஸ் செயல்படும். வித்தவுட் ஃபோர் ஃப்ரீ ஓகேங்க சார். எக்ஸிட்டோ ஃபோர் ஃபீச்சரோ எதுவா இருந்தாலும் சரி உங்களுக்கு ரிசிக்னேஷன் டேட் வரைக்கும் தான் அது அப்ளிகபிள். அப்போ ஒரு ரிசிக்னேஷன் தமிழ்நாடு டேட் ரேங்க் முடிஞ்சிருச்சுன்னா பண்றப்ப அந்த கஷ்டமாயிடும். ரேங்கிங்கை வச்சு ஓரளவுக்கு டிசைட் பண்ணலாம் இல்லைங்களா சார்? எஸ் எஸ் டிசைட் பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு 19ஆம் தேதி தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடும். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். எஸ் மேம், எஸ் மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சாய் மித்ரா உங்க டவுட் என்னன்னு அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சார் இப்போ இந்த ஆல் இந்தியா கோட்டா வருது இல்ல சார், ஆமா. எனக்கு ஆக்சுவலி பிடிஎஸ் போகணும்னு மட்டும்தான் சார் இது, வேற எம்பிபிஎஸ்க்கு எனக்கு ஐடியா இல்ல சார். ம். நான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து போலான்னு பார்த்தா, ஆனா அதுல கூடலூரும் இதுவும் அங்க இல்ல சார். புதுக்கோட்டை அண்ட் இதுவும் அந்த சாய்ஸ்ல காணோம் சார். ஓ ஓகே. அதான் ஆனா எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் சார். ஓகேப்பா, நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க? ஸ்டேட் கோட்டால கூட ட்ரை பண்ணுவீங்கல்ல? எஸ் சார், ரெண்டு இதுலுமே ட்ரை பண்றேன் சார். ஆனா கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் சார். மார்க் வந்து 347 சார். ஓகே, ஆல் இந்தியா கோட்டால நீங்க இருக்கிற காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் வந்தா தமிழ்நாட்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நாளை மறுநாள் ரேங்க் லிஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் சீட் மேட்ரிக்ஸ் 20ஆம் தேதி விடுவாங்க. அப்ப நம்ம பார்த்துக்கலாம். ஓகேயா? இப்போதைக்கு இருக்கிற காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஓகே சார் சார், 320 ஆல் தி ஆல் பெஸ்ட், இந்தியா ஆல் தி கோட்டா. பெஸ்ட். தேங்க்யூ சார். அனிஷ்குமார் உங்க டவுட் என்னன்னு கேக்குறீங்களாப்பா? அனிஷ்குமார் அன்மியூட். அனிஷ்குமார் ஓகே. மதன், சார் மதன் எனக்கு ஒரு லைன்ல இருந்தா டவுட் உங்க சார். டவுட் கேக்குறீங்களா? லைன் பை லைன் நான் நேம் சொல்றேங்க மேடம். மதன் லைன்ல இருக்கீங்களா? ஓகே. மனோ, மனோவுக்கு டவுட் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஓகே. ஹைதர் அலி உங்க டவுட் என்னன்னு அன்மியூட் பண்ணிட்டு கேக்குறீங்களா? ஹைதர் அலி, ஹைதர் அலி. ஓகே. ஜெனி உங்க டவுட் கேளுங்க. என்னாச்சு, யாருக்குமே ஆடியோ கனெக்ட் ஆகலையா? சார் ஒரே நிமிஷம் மேடம், லைன்ல அப்படியே பார்த்துடலாம். ஜெனி உங்க டவுட் இருக்கா? சரி. பாரதி உங்களுக்கு டவுட் இருக்கா? அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க பாரதி. ஓகே. டிஎன்டிஜேஎன்சி லைன்ல இருக்கீங்களா? இல்ல. ஜான் உங்க டவுட் கேளுங்க. சார் சரி, தேங்க்யூ சார். சொல்லுங்க 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 மேடம். சார் சார் நான் இந்த ஆர்டி ஸ்காலர்ஷிப்ல வருவேன் சார். ஓகே மேம். ஆர்டி அதுக்கு நான் ஆர்டிஇ அதுல வந்து எஸ் சார். ரைட் அதுக்கு டு வந்து நான் எஜுகேஷன். டாக்குமெண்ட் ஸ்கூல்ல ஆமா சார் ஸ்கூல்ல இருந்து சர்டிபிகேட் வாங்கி வச்சேன் சார். ஆனா எனக்கு வந்து ineligible லிஸ்ட்ல இருக்கு சார். அதான் இன்னைக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, அதாவது நீங்க 6 to 8 ரைட் டு எஜுகேஷன்ல படிச்சிருக்கீங்க, 9, 10, 11, 12 கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, அப்படிதானே? இல்ல சார் அப்படி படிக்கல. அதாவது 9, 10, 11, 12 பிரைவேட் ஸ்கூல் தான் சார். இல்ல, அதாவது 6, 7, 8 ஆர்டிஇ படிச்சவங்க 9, 10, 11, 12 கம்பல்சரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா மட்டும்தான் அந்த ரிசர்வேஷன், இல்லைன்னா கிடையாது. ஓ ஓகே சார் ஓகே சார். இப்போ சரியாப்பா? எனக்கு இன்னும் சர்டிபிகேட் அப்லோட் பண்ண சொல்லுது சார். நான் அதுக்கு என்ன பண்ணணும்? இல்ல நீங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்ண சொல்றது அவன் என்ன கேக்குறான்னா 6, 7, 8 ஆர்டிஇலையும் 9, 10, 11, 12 நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் கவர்மெண்ட் ஸ்கூல் சிஇஓ கிட்ட படிச்ச ஸ்கூல்ல சிஇஓ மூலியமா சைன் வாங்கி அப்லோட் பண்ணணும்னு சொல்றாங்க அவங்க. ஆமா சார். நீங்க எதுவுமே பண்ணாம விட்டுட்டீங்கன்னா ஜெனரல் கவுன்சிலிங்க்கு வந்துருவீங்க. நீங்க ஓ இப்போதைக்கு ஓகே எதுவும் பண்ண சார். முடியாது. காரணம் என்னன்னா நீங்க 7.5 கிடையாது, அதனால நீங்க ஒன்றும் பண்ணக்கூடாது. ஆமா சார். அப்போ நீங்க ஜெனரல் ஓகே. கவுன்சிலிங்க்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருவீங்க. ஓகே யூ சார் ஆர் ஓகே. ineligible only for 7.5. அப்போ நம்ம எதுக்கு ஆமா. வந்துடுறோம், 92.5க்கு எலிஜிபிள் ஆகி அந்த இதுல ரேங்க் வந்துரும் உங்களுக்கு. ஓ ஓகே சார் ஓகே. அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகே. ஓகே சார். கிருஷ்ணன், கிருஷ்ணன் உங்க டவுட் என்ன? அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க கிருஷ்ணன். ஹலோ சார், என்ன 7.5 ரிசர்வேஷனுக்கு என்ன பிளேஸ் சொல்லாம இருக்க சார்? என்ன எப்பங்க சார் சொல்லுவாங்க? என்ன பிளேஸ் எனக்கு ஒன்றும் புரியலையே சார். அவங்க டைரக்டா கூப்பிடுவாங்கன்னு சொன்னீங்களேங்க சார் சென்னைக்கு. கீழ்பாக் தான். உங்களுக்கு 21, 22 தான் கவுன்சிலிங். 19ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வராம எப்படி சொல்லுவாங்க? ஓகேங்க சார், அதாங்க சார் 2 days தான் டைம் இருக்கு, அதனால தாங்க சார் கேட்டேன் இன்ஃபர்மேஷன். கண்ணு, இப்பெல்லாம் உலகம் சுருங்கிருச்சு தங்கம். நீங்க போற டேட் வந்து இந்த டேட் தான், என்னது அந்த ஒர்க்கிங் டே அந்த மாதிரி தான் வரப்போகுது. டிராஃபிக்லாம் இருக்காது. டோன்ட் வரி. எப்பவுமே இதுதான் ரூல்ஸ். ரேங்க் லிஸ்ட் வந்தா ரேங்க் லிஸ்ட் விட்டுட்டு தான் பிளேஸ் சொல்லுவாங்க. இன்ஜினியரிங்க்கும் அப்படிதான் சொன்னாங்க. அவங்க ரூல்ஸ் எப்படி அவங்க மாத்துவாங்க நமக்காக? இல்லைங்க யூ சார், நீட் ஒரு நாட் டவுட் வரி. தெரிஞ்சுக்கலாம்.
இல்லப்பா ஓகே ஆமாப்பா எனக்கு வந்து அது பழக்கம் வருஷம் பாக்குறோம் உங்களுக்கு தெரியாது அதனால கேக்குறீங்க தப்பு கிடையாது. பட் த திங் இஸ் நீங்க பேனிக் ஆக கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நான் உங்களை தப்பா சொல்லல தங்கம். பேனிக் ஆகாதீங்க. எல்லாருக்கும் தானே வரல. இப்போ கிருஷ்ணனுக்கு மட்டும் வரலையா? இல்லைங்க சார். யாருக்கும் வரல இல்ல. அண்ட் நான் என்ன சொல்றேன்னாப்பா 19ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் விட்டுட்டு 20ஆம் தேதி உங்களுக்கு பிளேஸ் சொல்லிடுவாங்க. சரியா? ஓகேங்க சார். ஆனா நீங்க சொல்றது கரெக்ட். 20ஆம் தேதி பிளேஸ் சொல்லி 22ஆம் தேதினா 21ஆம் தேதினா நாங்க எப்படி போறது? அதுதான் எல்லாருக்கும் ரூல்ஸ். சோ வி ஹேவ் டு ஃபாலோ. ஓகே. ஏன்னா நீங்க ட்ரெயின் புக் பண்ணணும்னு நினைக்கலாம். ட்ரெயின் புக் பண்றதுல சிரமமா இருக்கலாம். பட் தி திங் இஸ் திஸ் இஸ் த திங் தே ஃபாலோ. ஓகே, அதுதான் ரூல்ஸ் எல்லாருக்குமே. ஓகேங்க சார். ஆல் தி பெஸ்ட் பா, ஆல் தி பெஸ்ட். கணேஷ் டி என்ன டவுட் கேளுங்க. இப்போ மீட்டிங் நம்ம க்ளோஸ் பண்ண போறோம் 5 நிமிஷத்துல. கணேஷ்க்கு டவுட் இல்லைன்னா தன்யா உங்க டவுட் கேட்கலாம். தன்யாவுக்கும் டவுட் இல்லைன்னா முகமது தாகிப் கேட்கலாம். முகமது தாகிப் லைன்ல இருந்து கட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்காங்களா முகமது தாகிப்? டவுட் இருக்கா? அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும். ஓகே, இளங்கோவன் சார் உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? இளங்கோவன் சார். ஓகே, வித்யா சாய் உங்களுக்கு டவுட் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. வித்யா சாய். முகமது தாகிப் கேக்குறாங்க, கேளுங்க. சார் மேம் ஆடிபிளா இல்ல, கொஞ்சம் மைக்கு கிட்ட பேசுங்க. மேம் நீங்க பேசுறது கேட்கல மேடம். மேடம் சரிங்க போயிடுங்க சார். சொல்லுங்க மேம். இன்னொரு தடவை அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க மேடம். அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. கேளுங்க மேடம். ஹலோ, அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க மேடம். அன்மியூட் ஓகே கொடுங்க. சொல்லுங்க மேடம். கேக்குதுங்களா சார்? இப்ப கேக்குது, சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கொஞ்சம் மைக் பக்கத்துல வச்சு பேசுங்க. சொல்லுங்க மேடம். என் பையன் 641 எடுத்திருக்கேன். 641 வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். சொல்லுங்க மேம், என்ன டவுட் மேடம்? தமிழ்நாடு இதுல நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். ஆல் இந்தியா கோட்டாலும் பண்ணிருக்கேன். ஓகே. ஆல் இந்தியா கோட்டாலும் நான் அப்ளை பண்ணது ஆல் இந்தியா கோட்டால எல்லா காலேஜும் சாய்ஸ் ஃபில் பண்ணாதீங்க. எந்த காலேஜ் கிடைச்சா ஜாயின் பண்ணுவீங்களோ அது மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க மேடம். நீங்க சொன்ன ரேங்க் உனக்கு வரவே இல்லை. 34,017 தான் இருக்கான். இல்ல நம்ம சொன்ன ரேங்க்ங்கிறது போன வருஷத்துக்கு. இந்த வருஷம் இப்போ உங்களுக்கு ஒரு 3 காலேஜ், இந்த காலேஜுக்குள்ள கிடைச்சா போய் ஜாயின் பண்ணனா அதை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. கிடைச்சா போலாம், கிடைக்கலன்னா விட்டுறலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு காலேஜ் மட்டும் ஃபில் பண்ணி போடலாமா? அதுதான் மேடம், தமிழ்நாட்டுல கூட எந்த காலேஜ் கிடைச்சா போவீங்களோ அது மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிப்மர் புதுச்சேரி கிடைச்சா போவீங்கன்னா அதை போடுங்க. எம்எம்சி கிடைச்சா போடுவேன்னா அது போங்க. அந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங்ல என்ன காலேஜ் கிடைச்சா நீங்க ஜாயின் பண்ணுவீங்க அதை மட்டும் செலக்டடா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. கிடைச்சா போலாம், கிடைக்கலன்னா விட்டுறலாம். நம்ம போயிட்டு செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சீட்டு கிடைக்கலன்னா பண்ணலாம், சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த ரவுண்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா பண்ணலாம் மேடம். இளங்கோவன் லைன்ல இருக்கீங்களா? ஓகே. வித்யா சாய் டவுட் இருக்குங்களா? இந்திரா தேவி சஞ்சீவி சொல்லுங்க. யாரு டவுட் கேக்குறீங்க? தமிழ் வேலன், சொல்லுங்க உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. ஆஃப்லைன் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றேன் சார். நான் ஏற்கனவே வந்து ஒரு காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன் சார், பிஎஸ்சி. என்ன படிக்கிறீங்க பிஎஸ்சில? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சார். நீங்க போனஃபைட் சர்டிபிகேட் ஹெச்ஓடி கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுங்க. த்ரூ ஹெச்ஓடி பிரின்சிபல் இருந்து போனஃபைட் சர்டிபிகேட் வாங்கிட்டு போகணும். சரி, அது வாங்கி வச்சிருக்கேன் சார். அங்க போய் ஆஃப்லைன் கவுன்சிலிங் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் 10th 11th 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் எல்லாம் கேட்பாங்களா சார்? அது ஒரிஜினல் ஆனா காலேஜ்ல வந்து அதுதான் கண்ணு. அதுக்கெல்லாம் பதிலா போனஃபைட் சர்டிபிகேட் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பண்ணிட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. நீங்க அதை வாங்கிக்கிட்டு காலேஜ்ல போய் உங்க அலாட்மெண்ட்டை உறுதி செஞ்சுட்டு 10 நாளோ என்னமோ டைம் கொடுப்பாங்க. நீங்க ஜாயின் பண்ற காலேஜை பொறுத்து டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க அந்த அலாட்மெண்ட் லெட்டரை எடுத்துட்டு எங்க போகணும்? உங்களோட பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி காலேஜ்ல போய் கொடுத்தா அவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. பிஎஸ்சி டிகிரிக்கு ஃபைன்லாம் எதுவும் வராது டிஸ்கண்டினியூ பண்றது. ஓகேயா?
ம் ஓகே சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். நோ நீட் டு வரி. இந்திரா தேவி உங்களுக்கு என்ன டவுட்னு கேளுங்க. அடுத்து பாரதி உங்க டவுட் கேளுங்க. இன்னும் 2 பேர்ல நம்ம முடிக்க போறோம். ஹைதர் அலி, பாரதி, இந்திரா தேவி, சஞ்சீவி அவங்களோட நம்ம முடிச்சுக்கலாம். இந்திரா தேவி மேடம் உங்களுக்கு டவுட் என்னன்னு கேளுங்க, டக்குன்னு கேளுங்க. ஓகே, அவங்க பேசுறது எதுவும் கேட்கல. பாரதி உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. அடுத்து ஹைதர் அலி சார் பேசுவாங்க. பாரதி உங்க டவுட் என்ன? பாரதி அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட் கேளுங்க. நான் ஸ்கூலுக்கு கிளம்பணும். சொல்லுங்க சொல்லுங்க. சார் நான் 396 எடுத்திருக்கேன். என்னென்ன ஓகேப்பா. காலேஜஸ்ல பண்ணலாம் சார் ஆல் இந்தியா கோட்டால? see wherever you want to join, கிடைச்சா ஜாயின் பண்ணுவேங்கிற காலேஜ் எல்லாமே சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. நமக்கு 19th அன்னைக்கு தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வரும். அப்ப நம்ம பாத்துக்கலாம். ஓகேயா? ஓகே சார். ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். ஹைதர் அலி உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. ஜெனி நெக்ஸ்ட் நீங்க கேட்கலாம். ஹைதர் அலி டவுட் சரி ஜெனி கேளுங்க. அடுத்து ஹைதர் அலி அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட் கேளுங்க. ஹைதர் அலி நீங்க அன்மியூட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஜெனி உங்க டவுட் கேளுங்க. சார் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இப்ப ஆல் இந்தியா கோட்டால நம்ம ஏதோ ஒரு ரவுண்ட்ல சீட் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா அந்த செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுறோம்ல சார் 10,000, அது ரீஃபண்ட் பண்ணுவாங்களா இல்ல ஃபீஸ்ல மைனஸ் பண்ணிப்பாங்களா சார்? செக்யூரிட்டி டெபாசிட்டுக்கும் ஃபீஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க ஜாயின் பண்ணவங்களுக்கும் ரீஃபண்ட் தான். ரீஃபண்ட் தான் சார். ரீஃபண்ட் தான். தேங்க் யூ. அந்த அக்கவுண்ட்டுக்கே ரீஃபண்ட் வரும். ஓகே மேம். எந்த அக்கவுண்ட்ல இருந்து பே பண்ணீங்க அந்த அக்கவுண்ட்டுக்கு ரீஃபண்ட் வந்துரும். தேங்க் யூ சார். தேங்க் யூ. எஸ் மேம், எஸ் மேம், எஸ் மேம். ஹைதர் அலி அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட்டை டக்குன்னு கேளுங்க. உங்களோட நம்ம மீட்டிங்கை வைண்ட் அப் பண்றோம். ஹைதர் அலி சார், ஹைதர் அலி சார் லைன்ல இருக்கீங்களா? ஓகே, கட் ஆயிடுச்சு. பாரதி திருப்பி உங்களுக்கு டவுட்டா கேளுங்க. உங்க டவுட் என்ன? பாரதி. ஹலோ. ஹைதர் அலி கேளுங்கப்பா. உங்களோட நான் மீட்டிங்கை முடிக்கணும்ப்பா, ஸ்கூல் கிளம்பலாம். சொல்லுங்க, என்ன டவுட்? சார் வணக்கம் சார். நாங்கள் நீலகிரி மாவட்டம் சார். சொல்லுங்க சார். எஸ் சார். எங்களுக்கு பக்கம் வந்து கேரளா ஸ்டேட் சார். ஓகே சார். இப்போ நாங்கள் ஆல் இந்தியா கோட்டால கேரளா ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட் 2 பேரும் சேர்ந்து கொடுக்கலாமா சார்? நோ சார். உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டும் எந்த ஸ்டேட்ல கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மட்டும் தான் நீங்க எலிஜிபிள். அதாவது ரிசர்வேஷன். ஆமா, நீங்க என்ன கம்யூனிட்டி சார்? பிசிஎம்ல வரீங்க அப்படிதானுங்களே? பிசிஎம். ஆமாங்க. பிசிஎம்னா உங்களுக்கு பிசிஎம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் எந்த ஸ்டேட்ல கொடுத்துருக்காங்க சார்? தமிழ்நாடு ஸ்டேட் சார். நேட்டிவிட்டி சர்டிபிகேட் தமிழ்நாடு தானுங்களே? ஆமா ஆமாங்க சார். அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பிசிஎம் கேட்டகரிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும். கேரளாவில் பிசிஎம் கேட்டகரியில பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. அது வந்து சட்டப்படி தவறு. அதனால அது பண்ணாதீங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க பிசிஎம் கேட்டகரிக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ சார். ஸோ இப்போ நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். திருப்பியும் நான் வந்து அடுத்த மீட்டிங் வந்து சண்டே 3 மீட்டிங்ஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். நாளைக்கு மீட்டிங் நிறைய வைப்போம் நம்ம. தேங்க்யூ, டேக் கேர், பை, சி யூ ஆல். தேங்க்யூ.